உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பார்க்கறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதாயும் இருக்கிறது. கொடிதா இருக்கிறது. இன்கியூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த, ஒருவேளை சந்தித்திருக்கலாம், சந்தித்துக் கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம், உன் காயங்களை கட்டும்படி, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது, சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு இன்னும் பிரச்சனை வந்தா யார் நிற்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்து எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமென் ஆண்டவரே. வேற எத்தனை பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவையல்ல. இந்த கூட்டத்தின் நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள். 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார். ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, என் பரிகாரி. ஹல்லேலூயா. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டார். இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒன்னும் செய்யாது, 2 நாள்ல சரியாயிரும், 3 நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை 2 நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை, அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல? அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆயிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க? இல்லை, 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும்? இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு,
உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காரணம், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க. தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும், என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும், என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல 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 பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாகவே ஆமென் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது ஆரோக்கியம் வரவா, ஆறுதல் வரவா? ஆறுதல். ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல், ஆற்றுறது, ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை, பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ள போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, அவர் உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ஆமே ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான, அது எங்க வெளியா உள்ளயா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த மரம் எவ்வளவு நேரத்தில்? 24 hours. ஓகே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ், நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல. நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமாம். ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள். மத்திய சுவிசேஷத்தில், மார்க் சுவிசேஷத்தில் தெரியல. இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள் அது பட்டு போயிட்டு, மத்தேயுவில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கலாம், அப்போ பைபிள் என்ன மாறி இருக்கு? இல்லை, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க, வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனா காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க.
அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துட்டே இருக்கும்போது கடலுக்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு என் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க. அலடே வந்துரு வேண்டாம். அவ கொஞ்ச நேரத்தில் எங்கே விழுந்து, இங்கே தான் விழுந்து, அடுத்து இதில் தான் விழுந்துருக்குமோ, இதில் விழுந்துச்சு. உடனே அங்குள்ள ஒருத்தங்களுக்கு, அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே விழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல, இந்த இடத்துல, ஒன்றும் இல்லை அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தரோம். ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கு அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து ஒரு 10 அடி, ஒரு 20 அடி அவ்வளோதான் அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப 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 எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும்.